அப்ப திருப்பியும் மக்களை பார்க்க போகணும். எப்படி திருப்பியும் கரூர் இருக்கிற, அதாவது எந்த இறப்பா இருந்தாலும் முதல் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டிஎஸ்பியும் எஸ்பியும் முதல் ஒரு பேசிக்கா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு துறை ரீதியான என்கொயரி பண்ணுவாங்க. ஏன் பண்ணல? இதுதான் ஒரு கூட்டு சதி. 120 யாரு? ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஓனர் செந்தில் பாலாஜி, அப்புறம் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் திரு மகேஷ், நடிக்கவே தெரியாததுக்கு ரசிகர் மன்றம், அதை விட்டுருங்க அந்த இடம். மூணாவது காலங்காத்தால் துபாயில இருந்து வந்தவர். ஆக்சுவல் 120 இவங்க தான், கூட்டு சதியே இவங்க தான். ஏன் திண்டுக்கல்ல இருந்து பெரியசாமி என்ன வரல? அவங்க எல்லாம் கலைஞர் கிட்ட இருந்து அரசியல் கத்துட்டாங்க. மக்களை சாவடிக்கூடிய அரசியல் திமுக சீனியர் செய்யவே மாட்டாங்க. இந்த மாதிரி மாறி 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 வந்துட்டு கொன்னாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஒரு செந்தில் பாலாஜி யாருக்குங்கன்னா இது எக்ஸிகியூஷன்ஸ். இது நான் தனிப்பட்ட விமர்சனம் பண்றேன். அதுக்கான விஷயத்தை நம்ம சொல்லுவோம். நம்ம போய் என்கொயரி ஆபீசர்கிட்ட ஒரு திருநான்னு வச்சுக்குவாங்க, எனக்கு முதல்ல சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டாலே அவங்க பாத்துக்குவாங்க. வரிசையா இருக்கு இதுல. அப்ப திருப்பியும் தலைவர் போனா, தலைவர் பாதுகாப்பு ஓகே, அதுல ஒரு மண்டபம் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்திபனுக்கு தெரியும் என்ன மண்டபம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கரூர்ல இருந்து வெளியே தள்ளி போய் காம்பவுண்டே இல்லாம வெறும் ஷெட் வச்சுக்கிட்டு ஒரு மண்டபம். மித்த மண்டபம் எல்லாருமே பிரைவேட் மண்டபம்லாம் சொல்லி வச்ச மாதிரி, உங்களுக்கு தான் காவல்துறையே மண்டபம் கொடுக்குறாங்களாமே, எங்ககிட்ட நாங்க எப்படிங்க கொடுக்க முடியும்? ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டாங்க கிளியரன்ஸ். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லனா, தலைவர் விமர்சனத்துக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை. ஆனால் அங்க ஏன் போல அப்படிங்கிற விஷயத்த அந்த மக்களுக்கு சொல்லணும், பாதிக்கப்பட்ட எங்க குடும்பத்துக்கு நாங்க சொல்லணும். அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் நாங்க கிடைக்கல. தலைவர் வாயை திறந்து அவங்ககிட்ட சொல்லல. அங்கதான் அந்த அவருடைய உண்மை இருக்கு. எவ்வளவு கடுமையான ஒரு நேரம் ஒரு தலைவருக்கு. உறவுகளை இழந்து பார்க்க முடியாம 30 நாள் வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கவே முடியாத சூழலை உருவாக்கிய ஒரு அரசு, காவல்துறை, மீடியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொய்யையும் உள்வாங்கிக்கிட்டு கடைசியில இதே இடத்துல அவர் வந்து பார்த்தாரு. யாருமே இல்லை, தனியா பார்த்தார். எந்த விதமான இதுமே இல்லை, ஆடம்பரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. மீடியால இது வரைக்கும் ஒரு சின்ன பிக்சர் வெளியே வரல. இதுதான் தமிழக வெற்றி கழகம். மக்களுடைய உணர்வை வைத்து அரசியல் பண்றது தமிழக வெற்றி கழகம் கிடையாது. அவரை பார்த்துட்டு 10 நிமிஷம் சாப்பிடல, 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தன்னுடைய கண்ணீரை மட்டுமே அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஆளுமை, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்காலம், முதலமைச்சர், ஒரு மிகப்பெரிய நடிகர், திரையில மக்கள் கொண்டாடக்கூடியவர். ஆனால் மக்கள் முன்னாடி அழுது கண்ணீரை சேர்ந்து அந்த 30 நாள் அம்மா, அக்கா, குழந்தைங்களை பார்த்து